ராகு கேது பயிற்சி பலன்கள் 2016-2017. தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு ராகு வந்திருக்கிறார். இது விசேடமான மாற்றமாகாது. 9ஆம் இடமான சிம்மத்தின் அதிபதியும் ராகுவும் ஒருவருக்கொருவர் பகைவர்கள் ஆவார்கள். இதனால் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தந்தை நலம் பாதிக்கும். தந்தை சம்பாதித்த பொருட்களையும் சொத்துக்களையும் நீங்கள் பெற இயலாமல் போகும். பிதுராஜிடம் சேதமடையக்கூடும். தெய்வ பிரார்த்தனைகள் இருந்தால் அதை நிறைவேற்ற முடியாமல் தடைகளும் குறுக்கீடுகளும் உண்டாகும். பயணத்தால் அதிக அனுகூலம் இராது. காரியத்தில் முழுமையான வெற்றி கிடைக்காது. தந்தை வழி பாட்டனாராலும் உறவினர்களாலும் தொல்லைகள் சூழும். செய்து வரும் தொழிலில் இடமாற்றமும் நிலைமாற்றமும் ஏற்படும். குடும்பத்தில் அந்நியரால் குழப்பம் விளையும். தாய் நலனில் கவனம் செலுத்த வேண்டி வரும். பேச்சிலும் செயலிலும் நிதானம் தேவை. கெட்ட உணவுகளை தவிர்ப்பது நல்லது. சுபக்கிரகங்களான வளர்பிறை சந்திரன், குரு, சுக்கிரனோடு ராகு இணைந்திருக்கும் நேரங்களில் சுப பலன்கள் உண்டாகும். அசுப கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் ஆகியோருடன் சேரும் போதும் பாபக்கிரகங்களின் பார்வையை பெறும்போதும் கெடுபலன்கள் உண்டாகும். பொதுவாக உயர் திரிகோண ராசியில் இருக்கும் ராகு சில நற்பலன்களை வழங்கவே செய்வார். வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு தொடர்பு மூலம் அனுகூலம் உண்டாகும். வெளிநாட்டவர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். 8/1/2016 முதல் 9/3/2016 வரை சூரியனின் சாரமான உத்திர நட்சத்திரத்தில் ராகு உலவும் காலம். சூரியன் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டுக்குரியவர். ஒரே ராசிக்கு அதிபதி ஆவார். அவரது சாரத்தில் ராகு உலவுவதால் நல்ல காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். தொலைதூர பயணம் நலம் தரும். வெளிநாட்டு பயண திட்டம் போட்டிருப்பவர்கள் அதற்கான வாய்ப்பை பெறுவார்கள். அரசியலில் செல்வாக்கு உயரும். அரசாங்கத்தாரால் அனுகூலம் உண்டாகும். காடு, மலை, வானாந்தரங்களில் தொழில் புரிபவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். ராகுவும் சூரியனும் ஒருவருக்கொருவர் பகைவர்கள் ஆவார்கள் என்பதால் சில இடர்பாடுகளும் அவ்வப்போது ஏற்படும். அரசாங்கத்துக்கு எதிரான காரியங்களில் ஈடுபட்டு சிலர் தண்டனை பெற நேரலாம். தந்தை வழி சொத்துகளுக்கு சேதம் உண்டாகும். தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகளும் உண்டாகும். தொலைதூர தொடர்பால் அனுகூலம் இராது. ஜாதகத்தில் சூரிய பலம் குறைந்தவர்கள் சூரிய வழிபாடு செய்வது நல்லது. 10/3/2016 முதல் 15/11/2016 வரை சுக்கிரன் சாரமான பூர நட்சத்திரத்தில் ராகு உலவும் காலம். ராகுவும் சுக்கிரனும் நண்பர்கள் ஆவார்கள். உங்கள் ராசிக்கு 6, 11ஆம் இடங்களுக்கு சுக்கிரன் அதிபதி ஆவார். 6ஆம் இடம் விசேடமாகாது என்றாலும் 11ஆம் இடம் ஆதாய வீடு ஆகும். இதனால் சுக்கிரனின் சாரத்தில் உள்ள ராகு ஆதாயத்தை கூட்டுவார். உடன் பிறந்த சகோதரிகளால் அனுகூலம் உண்டாகும். புதிய சொத்துக்களும் பொருட்கள் சேரும். ஆடை அணிவன்கள், அலங்கார பொருட்கள் ஆகியவற்றின் சேர்க்கையோ அவற்றால் ஆதாயமோ கிடைக்கும். ஆசை அபிலாசைகள் நிறைவேறும். பிற மொழி மத இனக்காரர்களால் முக்கியமான எண்ணங்கள் நிறைவேறும். பேன்சி பொருட்கள் லாபம் தரும். உல்லாச பயணத்தில் ஈடுபாடு உண்டாகும். அதனால் மன மகிழ்ச்சியும் பெருகும். பெண்கள் விரும்பும் பொருட்களால் லாபம் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்கவும் வாகனத்தால் ஆதாயம் பெறவும் வாய்ப்பு உண்டாகும். சிலர் சொந்த வீட்டுக்கு குடிபோகும் வாய்ப்பை பெறுவார்கள். குறுக்கு வழிகளில் செல்லல் ஆகாது. தந்தை நலனில் கவனம் தேவை. பிதுராஜ்ய சொத்துக்களை பெற அரும்பாடுபட வேண்டி வரும். பெற்ற பெண்களால் தொல்லைகள் சூழும். கண் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்படும். சட்டத்துக்கு புறம்பான காரியங்களில் ஈடுபடல் ஆகாது. சுக்கிரபலம் குறைந்திருக்கும் நேரங்களில் சுக்கிரனுக்கும் பராசக்திக்கும் அர்ச்சனை ஆராதனைகளை செய்வது நல்லது. அதன் மூலம் சங்கடங்கள் நிச்சயமாக குறையும். 16/11/2016 முதல் 26/7/2017 வரை கேதுவின் சாரமான மக நட்சத்திரத்தில் ராகு உலவும் காலம். கேது சாரத்தில் ராகு உலவுவது விசேடமாகாது என்றாலும் இந்த நேரத்தில் கேது 3இல் உலவுவதாலும் சனியின் வீட்டில் கேது இருப்பதாலும் கேதுவை பெரும்பாலும் குரு பார்ப்பதாலும் நலம் உண்டாகும். பெரு பலன் குறையும். மனதில் துணியும் நம்பிக்கையும் கூடும். வேதாந்தங்களிலும் ஜோதிடத்திலும் மந்திர தந்திர சாஸ்திரங்களிலும் ஈடுபாடு அதிகரிக்கும். அதன் மூலம் மனதில் தெளிவும் பிறக்கும். இயந்திர பணிகள் லாபம் தரும். டெக்னாலஜி சம்பந்தமான படிப்பு படித்தவர்கள் முன்னணிக்கு உயர்வார்கள். ஆன்மீக அறநிலைய பணிகளில் நாட்டம் அதிகமாகும். சாதுக்களும் மகான்களும் உங்களுக்கு ஆட்சி புரிவார்கள். தெய்வ திருத்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும். எதிரிகள் அடங்குவார்கள். வழக்கில் சாதகமான திருப்பம் உண்டாகும். பிரச்சனைகள் எளிதில் தீரும். மூலிகை ஆராய்ச்சிகளில் ஈடுபாடு உண்டாகும். காட்டு பொருட்களால் ஆதாயம் கிடைக்கும். பசியும் தாகமும் அதிகம் உண்டாகும். வீர தீர சாகசங்களில் ஈடுபாடு கூடும்.
நண்பர்களாலும் உறவினர்களாலும் செலவுகள் ஏற்படும். தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளும் தொழிலில் இடமாற்றமும் உண்டாகும். விஷ ஜந்துக்களால் ஆபத்து ஏற்படும். கலைக்கூத்தாடிகள், மந்திரவாதிகள், தந்திர சாஸ்திரம் அறிந்தவர்கள், மாய வேலைகளில் ஈடுபாடு உள்ளவர்கள் ஆகியோருக்கெல்லாம் வருமானம் அதிகரிக்கும். பொதுமக்களின் ஆதரவும் கிடைக்கும். கேது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு கேது வந்திருக்கிறார். விசேடமானதாகும். கேது செவ்வாயை போல் பலன் தருபவர் ஆவார். கேது சனியின் வீட்டில் இருப்பதால் சனியைப் போலவும் பலன் தருவார். மேலும் தன்னுடன் சேரும் பார்க்கும் கிரகங்களின் பலனை சேர்த்து தருவார். கேது சாயா கிரகம் ஆவார். இவருக்கென்று தனி வீடு கிடையாது. இதனால் தான் இருக்கும் வீட்டின் தன்மையை பொறுத்து பலன் தருவார். போட்டிகள், பந்தயங்கள், விளையாட்டுகள், வழக்குகள் ஆகியவற்றில் வெற்றி கிடைக்கும். மனோபலம் கூடும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். பரிசுகளும் பட்டங்களும் விருதுகளும் கிடைக்கும். துணிச்சலான காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். எதிரிகள் நடுங்குவார்கள். பக்தி மார்க்கத்திலும் ஞான மார்க்கத்திலும் நாட்டம் அதிகமாகும். தியானம், யோகா, ஜோதிடம், வானியல், காற்று சம்பந்தமான இடங்களால் அனுகூலம் உண்டாகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதிலும் வென்று காட்டலாம் என்ற எண்ணம் மேலோங்கும். தடைகளும் குறுக்கீடுகளும் விலகும். சித்த மருத்துவர்களுக்கு வரவேற்பு அதிகரிக்கும். தெய்வானு கிரகம் உண்டாகும். சித்தர்கள், ஞானிகள், மகான்கள் ஆகியோர்கள் தரிசனமும் அவர்களது ஆசிகளும் கிடைக்கும். நல்லவர்களை நாடி போவீர்கள். இளைய சகோதர சகோதரிகளுக்கும் தந்தைக்கும் தோஷம் உண்டாகும். அவர்களது முன்னேற்றம் பாதிக்கும். மற்றபடி 3இல் உள்ள கேது நற்பலன்களை வழங்குவார். 8/1/2016 முதல் 12/7/2016 வரை குருசாரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் கேது உழவும் காலம். குரு உங்கள் ராசிக்கும் 4ஆம் இடத்துக்கும் புரியவர் ஆவார். அவரது சாரத்தில் உலகும் கேது நலமே புரிவார். மதிப்பும் மரியாதையும் உயரும். வாழ்க்கைக்கு தேவையான வசதிகள் பெருகும். பிறரால் போற்றப்படுவீர்கள். உடல் நலம் சீராகும். மனத்துணிவு கூடும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் கூடும். அறிவாற்றல் பளிச்சிடும். எதையும் வேகமாக செய்யும் திறமை உண்டாகும். தரமான முடிவுகளை எடுக்கும் தன்மை ஏற்படும். தான தர்ம தெய்வ பணிகளில் ஈடுபாடு கூடும். பரிசுகள், விருதுகள், பட்டங்கள் ஆகியவை கிடைக்கும். மகான்களது ஆசிகளும் ஆதரவும் கிடைக்க வாய்ப்பு உண்டாகும். கேது ஞானகாரகன் ஆவார். அவர் குருசாரத்தில் இருப்பதால் வேதாந்த ரகசியங்களை தேடி போவீர்கள். சித்தர்கள் பற்றியும் அவர்களது சாதனைகள் பற்றியும் அறிவீர்கள். வேத விளக்கங்களை அறிவதிலும் ஆர்வம் கூடும். சிலருக்கு குரு உபதேசம் கிடைக்கும். ஞான மார்க்கத்தில் தெளிவு கிடைக்கும். ஜோதிடம், ஆன்மீகம், அறநிலைய பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்கள் வெற்றி பெறுவார்கள். சுபகாரிய செலவுகள் அதிகரிக்கும். தெய்வ பிரார்த்தனையில் ஈடேறும். உயர் பதவி பட்டங்களை உங்களை தேடி வரும். சிலருக்கு வீடு வாங்க வாய்ப்பு கூடி வரும். பழையதை விற்று புதியதை வாங்க முடியும். போட்டிகளில் வெற்றி கிடைக்கும். பொருளாதார நிலை திருப்தி தரும். புனித பயணம் மேற்கொள்வீர்கள். தகவல் தொடர்பு இனங்களால் ஆதாயம் கிடைக்கும். 13/7/2016 முதல் 21/3/2017 வரை ராகுவின் சாரமான சதய நட்சத்திரத்தில் கேது உழவும் காலம். கேது ராகு சாரத்தில் உழவுவது சிறப்பாகாது என்றாலும் ராகு 9இல் இருப்பதாலும் உங்கள் ராசி அதிகரிக்கும் நண்பரான சூரியனின் வீட்டில் இருப்பதாலும் சில நன்மைகள் ஏற்படும். புனித பயணம் மேற்கொள்ள சந்தர்ப்பம் கூடி வரும். தெய்வ பணிகள் நிறைவேறும். தொலைதூர பயணத்தால் ஓரளவு அனுகூலம் உண்டாகும். உயர் பதவிகளும் சொற்களும் தேடி வரும். அரசியல் ஈடுபாடு ஆக்கம் தரும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். சிறந்த எதிர்கட்சியாளராக முடியும். பிறரது கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதை பற்றி ஆராய்ந்து உண்மையை அறிவீர்கள். கல்லூரிகளில் படிப்பவர்களுக்கு வெற்றிகள் குவியும். ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் வெற்றி காண்பார்கள். தொழில் ரீதியாக இடமாற்றம் உண்டாகும். ஒரு தொழிலை விட்டுவிட்டு வேறு தொழிலில் ஈடுபடவும் நேரலாம். குடும்பத்தில் சில இடர்பாடுகள் ஏற்பட்டு விலகும். வீண் வம்பு வேண்டாம். நண்பர்கள், உறவினர்களால் அதிகம் அனுகூலம் இராது. தந்தை வழி உறவினருக்கு சங்கடமும் உடல் ஆரோக்கியமும் பாதிக்கும். சில காரியங்கள் முதலில் தடைப்பட்டு பின்னர் நிறைவேறும். சூரிய பலம் உள்ளவர்களுக்கு அரசாங்கத்தாரால் அனுகூலம் உண்டாகும். தொலைதூர தொடர்பு பயன்படும். 22/3/2017 முதல் 26/7/2017 வரை செவ்வாயின் சாரமான அவிட்ட நட்சத்திரத்தில் கேது உலகின் காலம். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5, 12ஆம் இடங்களுக்கு அதிபதி ஆவார். கேது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயின் சாரத்தில் உலவுவதால் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். போட்டிகளிலும் பந்தயங்களிலும் விளையாட்டுகளிலும் வழக்கிலும் வெற்றி பெறுவீர்கள். மக்களால் மனமகிழ்ச்சி கூடும்.
இயந்திரங்கள், எரிபொருட்கள், இடிபொருட்கள், கட்டடப் பொருட்கள், நிறப்பொருட்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். நிலப்புலன்கள் சேரும். பிறரை வேலை வாங்கும் தகுதி உண்டாகும். செவ்வாய் விரையாதிபதியும் ஆவதால் எதிர்பாராத செலவுகளும் இழப்புகளும் கூட ஏற்படும். குடும்பத்தை விட்டு தொழில் நிமித்தம் வெளியூர் வெளிநாடு சென்று வாழ வேண்டிய நிலை சிலருக்கு இப்போது ஏற்படும். உடன் பிறந்தவர்களால் செலவுகள் கூடும். செவ்வாய் பலம் இல்லாதவர்களுக்கு விபத்து, ஆபரேஷன் ஆகியவை ஏற்படும். ரத்தம் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும். எதிரிகள் அதிகரிப்பார்கள். திடீர் கோபம் உண்டாகும். அதனால் பிறரது அதிருப்திக்கு ஆளாக வேண்டிவரும். விநாயகரையும் முருகனையும் வழிபடுவதன் மூலம் சங்கடங்கள் விலகி சுப பலன்கள் கூட வாய்ப்பு உண்டாகும். ஜாதகப்படி யோக பலம் உள்ள தசை புத்திகள் நடைபெறுமானால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகமாகும்.